இன்றைக்கும் இந்த புதிய நாள் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நல்லவர், நல்ல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். நன்மைகளை மாத்திரமே செய்ய தெரிஞ்சவர் ஒரே ஒருவர், அவர் இயேசு கிறிஸ்து. அவனுடைய வாழ்க்கையில் தெய்வமாக இருக்கிறார், நண்பனாக இருக்கிறார். நம்மளுக்கு எப்படியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்படியாக நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு தேவன் நம்மை ஆறுதல் படுத்தி வழி நடத்துகிறார். அவருடைய வார்த்தை நம்மளை கைவிடாத வார்த்தை. இன்றைக்கும் அந்த வார்த்தை நம்மளை நடத்தி செல்லும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் எப்படி படிக்கிறோம்? ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. இந்த 2 வசனங்களில் 2 காரியங்கள் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஒன்று அறிவுரை, இன்னொன்று ஆசீர்வாதம். 6வது வசனத்தில் ஒரு சில அறிவுரைகள் சொல்லப்படுகிறது. 7ஆம் வசனத்தில் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த அறிவுரைகள் அப்படின்ற பகுதிக்கு வரும்பொழுது 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவருக்குள் வேர் கொண்டவர்களாக இருக்க வேண்டும், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அவருக்குள் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ பி ரூட்டட் இன் ஹிம், அவருக்குள்ள வேர் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஸ்டே கிரவுண்டட், ஸ்டே ஹம்பிள். வேர் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது தாழ்மையாக இருக்கிறது என்ற அர்த்தம். ஆல்வேஸ் ஸ்டேயிங் கிரவுண்டட், எப்பொழுதுமே நம்மளை உயர்த்தாதபடிக்கு நம்மை தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வேரினுடைய தன்மை என்னன்னா, எப்பொழுதுமே அது மேலே நோக்கி வளராது, கீழே நோக்கி வளரும். ரொம்ப ஆழமாக அது வளரும். மரத்தினுடைய உயரத்தை தீர்மானிக்கிறதே வேரினுடைய ஆழம்தான். அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொண்டவர்களாக ஆழமாக அசையாமல் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வளர்ச்சி இருக்கும், உயர்வு இருக்கும் அப்படின்றது தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அடுத்தது, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அவர் மேல், அவர் வார்த்தையின் மேலே நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும். கட்டப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், படிப்படியாக நடக்கக்கூடிய ஒரு காரியம்தான் அந்த கட்டப்படுகிறது. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவர் மேலே, ஒரு வார்த்தையின் மேலே நம்முடைய வாழ்க்கையை கட்டி கொண்டே இருக்க வேண்டும். தெரியாத காரியங்கள் எல்லாம் புதுசாக பைபிள்லேருந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை கட்டுவதற்கு நம்ம ஒரு சில நேரம் எடுத்துக்கணும், அதற்கான பிரயாசத்தை செய்ய வேண்டும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கட்டி கொண்டே இருக்கும்பொழுது தான் அது பெரிய மாளிகையாக, ஒரு பெரிய அரண்மனையை போல கட்டி எழுப்பப்பட முடியும். ஒரே நாளில் நம்ம விஷயங்களை கட்டி எழுப்ப முடியாது, நம்ம வாழ்க்கையை கட்ட முடியாது. படிப்படியாக இன்றைக்கு கொடுத்துருக்கிற நாளில் நம்ம கட்ட வேண்டிய காரியங்களை கட்டணும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள். அவருக்குள் வேர் கொண்டவர்களாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை அவர் மேலே கட்ட வேண்டும், அவருக்குள் நாம் நடக்க வேண்டும் என்பது 3வது காரியம். அப்படின்னா கெட்டிங் க்ளோசர் டு காட் அண்ட் மூவிங் அவே ஃப்ரம் அன்காட்லி திங்ஸ். நடக்கிறது அப்படின்னா எபிரேய மொழியில் ஹலாக் அப்படின்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். அதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. நம்ம நகருவது, நம்ம அசைவது, நம்ம பக்கத்தில் போவது, தூரத்தில் போவது, இப்படி பல்வேறு அர்த்தங்கள் அதுக்கு கொண்டு இருக்கு. அப்போ தேவனோடு நெருங்கி செல்லுகிற அந்த காரியம், அந்த அனுபவம் ஆண்டவருக்குள்ள நடக்கிற அனுபவம். தேவன் விரும்பாத காரியத்திலிருந்து விலகி செல்லுவது ஆண்டவரோடு நடக்கிற காரியம். we have to continue to follow him. நாம் தொடர்ந்தேச்சியாக தேவனை பின்பற்றி கொண்டே இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிற காரியத்தை செயல்படுத்துகிறதுக்கு பேர் தான் பின்பற்றுகிறது என்ற அர்த்தம். இந்த காரியங்களை செய்யும் பொழுது அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு 2 விதமான ஆசீர்வாதங்களில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வளருவோம். தமிழில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆசீர்வாதத்தில் பெருகுவீர்களாக, ஸ்தோத்திரத்தில் பெருகுவீர்களாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, யுவர் ஃபெய்த் வில் க்ரோ இன் த ட்ரூத் தட் யூ ஹவ் பீன் டாட். உங்களுக்கு போதிக்கப்பட்ட சத்தியத்தில் உங்களுடைய விசுவாசம் வளரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழில் படிக்கும்போது விசுவாசத்தில் நீங்கள் வளருங்க அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் இருக்கும். ஆனால் ஆங்கிலத்தில் படிக்கும் பொழுது உங்கள் விசுவாசமே வளரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலே இருக்க வசனத்தில் இந்த 3 காரியங்களை நம்ம பின்பற்றி கொண்டே இருக்கும் பொழுது, இதுவரைக்கும் என்னெல்லாம் போதிக்கப்பட்டு உங்களுக்கு அறிந்து இருக்கிறீங்களோ அதில் உங்கள் விசுவாசம் வளரும், ஆட்டோமேட்டிக்காக வளரும். விசுவாசத்தை வளர்த்துவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய அவசியங்கள் எதுவுமே இல்லை. ஆண்டவருக்குள்ள வேர் கொண்டு அவர் மேல் கட்டப்பட்டு அவரை பின்தொடர்வர்களாக இருக்கும் பொழுது விசுவாசத்தில் நீங்கள் வளருவீங்க. ஸ்தோத்திரத்தில் பெருகுவீர்களாக அப்படின்னு தமிழில் இருக்கு. ஆங்கிலத்தில் then your heart will overflow with thankfulness. நன்றியினால் உங்கள் இருதயம் நிரம்பி வழியும். இதுவும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். உங்கள் இருதயம் நன்றி நிறைந்த இருதயமாக நிரம்பி வழியும். ஒரு அளவோடு நிற்காது, அது நிரம்பி வழியும். இந்த 3 காரியங்களில் நான் கவனம் செலுத்தும் பொழுது, அதில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம வழி நடத்தும் பொழுது இந்த விதமான ஆசீர்வாதங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்பில் ஃப்ளோ ஆகும். பொதுவாக ஆசீர்வாதத்திற்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்ம ஓடிக்கொண்டிருப்போம். ஆனால் ஆசீர்வாதம் ஆக்சுவலாக உங்களை தேடி ஓடி வருகிற ஒரு காரியம்தான். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, தேவன் சொன்ன வசனத்தின்படி அறிவுரைகளை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்பில் ஆசீர்வாதம் பெருகும். இன்றைக்கும் இந்த நல்ல நாளில் இந்த வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கொள்வோம், இதை ப்ராக்டிஸ் செய்வோம். இதை ப்ராக்டிஸ் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களும் திட்டங்களும் சித்தங்களும் அளவில்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிரம்பி வழிகிற நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துங்க.